சசிகலா மற்றும் சி.வி. சண்முகம் சசிகலா பற்றி பேசிய பேச்சு குறித்த கேள்விக்கு என்னிடம் ஏதாவது கேட்க வேண்டியது இருந்தால் கேளுங்கள் என அமைச்சர் செல்லூர் ராஜு ஆதங்கப்பட்டார். முழஞாயிறு தேவநேய பாவனார் அவர்களின் 119வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சாத்தமங்கலத்தில் உள்ள தேவநேய பாவனார் மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஸ்டாலின் ஏதேதோ பேசி வருகிறார், மேடைக்காக மட்டுமே ஸ்டாலின் பேசி வருகிறார், அது அவருடைய வழக்கமான ஒன்று என்றார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே வரலாற்று சாதனைகளை செய்து வருகிறார் என்றும், தேர்தல் அறிக்கையில் மட்டுமே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதாக சொன்னார்கள். ஆனால் மக்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையில் சொன்ன அனைத்தையும் செய்து வருகிறார் என்றும் தெரிவித்தார். திருமாவளவன் தற்சமயம் தள்ளுபடி செய்துள்ள கடன்களுக்கு வரவேற்பு தந்துள்ளார், மகிழ்ச்சி என்றும் தெரிவித்தார். அதே சமயம் தாட்கோ கடன் சில வழிமுறைகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வழிமுறைகளை பின்பற்றி தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுப்பார் என்றார். வழக்குகளை கண்டு நாங்கள் அஞ்சுபவர்கள் இல்லை. கனிமொழி உள்பட பல திமுகவினர் சிறைச்சாலைகளில் இருந்தவர்கள் 20 ஆண்டுகளில் மக்களுக்கு என்ன செய்துள்ளார்கள் என்பதை மட்டுமே ஸ்டாலின் சொல்லட்டும் என்றார். துர்காவை சொல்லியுள்ளார். ஸ்டாலின் பெருமாளை விரும்புவார் என்று சொல்லியுள்ளார். இரவு நேரங்களில் ஸ்டாலின் கோயிலுக்கு செல்வார் போல, இலவு காத்த கிளி போல ஸ்டாலின் இருந்துள்ளார். புகார் சொல்ல வேண்டும் என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்ல வேண்டும். இவர் ஊர் ஊராக சென்று கொண்டிருக்கிறார். மக்கள் ஸ்டாலினிடம் கொடுக்கக்கூடிய மனுக்களை பிரித்து உரிய துறைகளுக்கு அனுப்புவதற்கு 1 மாதங்கள் ஆகிவிடும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசிலிருந்து நிதி பெற்று அது சில முறைகள் இருக்கு. அரசுடைய இது எதையுமே தள்ளுபடி பண்ண முடியும், எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணணும். சில நடைமுறைகள்லாம் இருக்கு. அது அடிப்படையில் தான் முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குறைந்த வட்டியில் அது கொடுக்குறோம். தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் சசிகலாவும் டிடிவி தினகரனும் செயல்படாம சி.வி. சண்முகம் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட கேளுங்க. என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஏதாச்சும் இருக்கா? அதை தவிர நான் கேட்கறது சொல்ற கேளுங்க. என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி வேற ஏதாச்சும் இருக்கா? அந்த தவறு ஊழல் வழக்குல அதிமுக அரசு தொடர்ந்து ஸ்டே வாங்கிட்டு ஆட்சி அமைச்சிருக்கு. ஏங்க ஸ்டாலின் பேசுறதெல்லாம் ஒரு பொருட்டா கருதுங்க. 1,76,000 கோடி ஊழல் பண்ண கட்சி அந்த கட்சி. யார் வழக்கு போட்டதோ, எந்த காங்கிரஸ் அரசு வழக்கு போட்டதோ அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த கட்சியோட இன்னைக்கும் தொடர்றாங்கன்னா அதுல மர்மம் என்ன? தன் சொந்த சகோதரியை 6 மாதம் திகார் ஜெயிலில் வச்சவங்க, தன்னுடைய அமைச்சரை மத்திய அமைச்சர் கேபினட் அமைச்சரை பிடிச்சி 6 மாதம் ஜெயிலில் வச்ச திமுக காங்கிரஸ் கட்சி, அதோடு இவங்க உறவு கொண்டாடுனதுக்கு மர்மம் என்ன? அதை சொல்லுங்க. அவங்க அமைச்சர்கள் எத்தனை பேர் வழக்கு இருக்கு? நீங்க என்ன சொல்றேன்? வழக்கை கண்டு நாங்க மடியில கணம் இல்லை, வழியில பயம் இல்லை. எங்களுக்கு இந்த ஸ்டாலின் இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வச்சுட சொல்லுங்க. மக்களுக்கு என்ன செய்வோன்னு அதை சொல்லுங்க. 20 ஆண்டு காலம் செய்யாதவன் இனிமேல் புதுசாக தான். இன்னைக்கு இன்னொரு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு சகோதரி அவங்க அந்நியார் பேசியிருக்காங்கப்பா. ஆமா தம்பி, அந்நியார் துர்கா பேசியிருக்காங்க. அவங்க திருச்செந்தூர்ல சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க. அப்ப அங்க கேட்குறாங்க, தலைவரையும் கூட்டி வந்திருக்காங்க. தலைவர் பெருமாளை விரும்புவாராம். இது வரைக்கும் தெரியலப்பா. பெருமாளை கும்பிடுவாராம். அவர் வருவார், கோயிலுக்கெல்லாம் வருவார். எப்ப நைட்ல போவார் போல. இதெல்லாம் சிறுபான்மையினர் தான், நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தான் சொல்லணும். எப்படியெல்லாம் வேஷம் போடுறாங்க தேர்தல்னா. எல்லா மக்கள் என்ன, தமிழக மக்கள் அவ்வளவு தூரம் ஏமாளிகளா? இன்னைக்கு ஊரா கூட்டிட்டு போறாரு. அது மாதிரி அவர் இரவு நேரத்தில் போய் பெருமாள் கோயிலுக்கு போவார் போல இருக்கு. அது மாதிரி இலவு காத்த கிளி தாங்க. இலவு காத்த கிளி பழம் பழுக்க சொல்லி இது பழவழி இருக்குப்பா. அது மாதிரி எப்பா குறைகள் சொன்னோன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லணும், தாலுகா ஆபீஸ்ல கொடுக்கணும். இவர் எதிர்கட்சி ஊரா போயிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஊரா போய் கிராம சபை கூட்டம் நடத்தி என்னத்தை வாங்கி என்னத்தை தீர்மானம் என்னத்தை நிறைவேற்றிருக்காரு. 100 நாள்ல என்னத்தை நிறைவேற்ற முடியும்? வாங்கியிருக்க அந்த பாக்குறதுக்கே 1 மாதம் ஆயிருமப்பா. எந்தெந்த துறைக்கு அதே தெரியல. அவரு எல்லாத்தையும் எப்படி ஏமாத்துறாரு பாருங்க. உங்களுக்கு நீங்களே கேட்குறீங்க. இவ்வளவு இடங்களுக்கு போறாரு, மனுக்களை வாங்குறாரு. அந்த மனுக்களை பிரிச்சு எந்தெந்த துறைக்கு அனுப்பணும், என்னென்ன வகையான மனு வந்திருக்கு அப்படின்னு பிரிக்கிறதுக்கு 1 மாதம் ஆயிரும். அந்த அதிகாரிகள் போகணும். எடுத்த உடனே இது பண்ண முடியுமா? சட்ட ரீதி அவர் நடக்கக்கூடியதை பேசுறாரா பாருங்க. அதே தவறு. மக்களை தேடி வராதவர் ஐபாக் சொல்ற மாதிரி தான் கைப்பொம்மையா ஆடிக்கிட்டு இருக்காரா? மக்களை தேடி வந்துகிட்டு இருக்காரு. இப்போ மக்களை தேடினா மக்கள் தேட வச்சுட்டாங்க.
இதுதான் அவருக்கு இறுதி தேர்தல். ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, புரட்சி தலைவருடைய எண்ணம், புரட்சி தலைவர் சொன்னார், திராவிட முன்னேற்ற கூற ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தி அதிமுக ஒளிக்கு வரை ஓயாது ஒழியாதுன்னு சொன்னார். அதே மாதிரி மனித புனித புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார், இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆளும் என்று புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார். இந்த இருவரும் தலைவருடைய ஆசி, பரிபூர்ண ஆசி எங்களுடைய முதலமைச்சருக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு. முதலமைச்சர் ஹாட்ரிக் அடிக்க போறாரு, நிச்சயமாக வெற்றி பெற போறோம். மக்கள் மனம் மகிழ்ச்சியா இருக்காங்க. இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களும் எல்லாரும் விவசாய தள்ளுபடினா விவசாயம் மட்டும்தானே மகிழ்ச்சி அடைவாங்க, டவுன்ல இருக்கவங்களே மகிழ்ச்சி அடைகிறாங்க. என்னப்பா இப்படி அடிக்கிறாரு, இப்படி அடிக்கிற. நேற்று இங்கிலாந்து அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு இருக்காரு. இங்கிலாந்து டபுள் செஞ்சுரி அடிச்ச மாதிரி நம்ம முதலமைச்சர் டபுள் செஞ்சுரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால ஸ்டாலின் பக்கத்துல கூட வர முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா ரவுண்டு இது போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, லாங் ரேஸ் நடக்குது. லாங் ரேஸ்ல தலைவர் ஆரம்பத்திலே இருக்காரு. நம்ம தலைவர் 3 ரவுண்டு முடிச்சுட்டாரு. அதனால கலைஞருக்கு ஒரு சிலை வைக்க போவதாக அதே நாங்களாம் ஒத்துக்கிட்டோம். அவர் 1000 கருத்து மாறுபாடுகள் இருக்கு. அவங்கள மாதிரி எல்லாம் அந்த காழ்ப்புணர்ச்சி படைச்சவங்க எல்லாம் நாங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி படைச்சவங்க இல்லை. டாக்டர் கலைஞரை பொறுத்தளவுக்கு மொழிக்காக பாடுபட்டவர், அதில் மாற்று கருத்தும் இல்லை. அவர் நாட்டுக்காக உழைத்தவர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சிறந்த குடும்பத் தலைவர், அதையும் எல்லாரும் ஏற்றுக்கணும். ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு தமிழ் மொழிக்காக பாடுபட்ட அந்த தலைவருடைய சிலை அங்கே அமைக்கலாம் அப்படின்னு நானே சொல்லிட்டேன். எல்லாரும் எங்கள் முதலமைச்சரும் ஓகே சொல்லிட்டார். ஆனால் எங்கள் அம்மாவை நம்ம முல்லை பெரியார் அணைக்கு போராட்டம் ஆனதுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது திமுக. அந்த கட்சியும் எங்களையும் பிடிச்சிங்க. அதே அந்த கட்சி இதே நேரத்தில் அவங்க திமுக ஆட்சியிலிருந்து எங்கள் அம்மா சிலைக்கு அனுமதி கேட்டோ, தலைவர் சிலைக்கு அனுமதி கேட்டோ கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டான். அதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற வேற்றுமை. டெய்லி வரப்போறோம். நம்முடைய நம்ம கமலஹாசன் அண்ணன் உலகநாயகன் இருக்காருல்ல, அவர் இப்பதான் குறைஞ்சார். உலகநாயகனே நான் ஆட்சியை பிடிப்பேன்றாரு. அவங்க சொல்றது என்னங்க இருக்கு? அவங்க எத்தனை எதிர்கட்சியா இருந்திருக்காங்க, எத்தனை ஆண்டு காலம் அரசியல் நடத்திருக்காங்க. அதனால அதெல்லாம் யாரையும் சொல்ல முடியாது. கூட்டணியில் இப்போ இருக்கிறாங்க, மற்றதை பற்றி இல்லை. நம்ம சகோதரி கூட நாளைக்கு வராங்களா மதுரைக்கு, கனிமொழி அக்கா வரட்டும், பார்க்கட்டும். மதுரையில் நடக்கிற வளர்ச்சி பணியெல்லாம் சகோதரி பார்க்கணும். இவ்வளோ வளர்ச்சி பணி அவங்க அப்பா காலத்தில் அவங்க அன்னை காலத்தில் வந்ததா? இன்னும் சொல்கிறேன், இப்போ சகோதரி வர்றாங்க, வந்துட்டு நல்லபடியாக போகணும். அவங்க அண்ணனே வர முடியல அவங்க ஆட்சியில். யார் தலைவரே? நம்மளோட தலைவர் ஸ்டாலினே 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க முதலமைச்சரா. அப்ப அவங்க வர முடியல. இன்னைக்கு சகோதரி வர்றாங்க, வாங்க சொல்லட்டும். என் தொகுதியில பேசட்டுமே, நல்லா பேசட்டும். சகோதரி இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். தொகுதி மக்கள் சார்பாக நானும் வரவேற்கிறேன். வந்து பேசட்டும். நாங்க என்னென்ன சாதனை செஞ்சோம் எங்க ஆட்சியில, இந்த மதுரைக்கு இந்த அமைச்சர் இருந்தாரு, என்ன செஞ்சாரு கேட்கட்டும். அந்த மக்களே சொல்லுவாங்க. 24 மணி நேரம் குடிநீர் கிடைக்கிற திட்டத்தை 1295 கோடியில் நிறைவேற்றி இருக்கிற திட்டம் இன்னைக்கு பல ஆயிரம் கோடியில் வருமா? இன்னைக்கு பல பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது மதுரையில். அதையெல்லாம் பார்க்கட்டும், பார்த்துட்டு போகட்டுமே சகோதரி. பண்ணட்டும் தலைவரே, இப்படியெல்லாம் பண்ணட்டும்ல. இது முன்னாலே செஞ்சிருக்கலாம்ல. தேர்தல் நேரத்தில் வந்து என்ன செய்ய